ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இது வந்துட்டு ஜாவா டெவலப்மெண்ட்ல செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஜேடிக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி செக் பண்ணுறது, கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சா எல்லாமே வந்து நமக்கு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஜேவிஎம் ஜேடிக்கு அதை பற்றி எதுவுமே பார்க்காம டேரெக்டாக வந்து கோடிங்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கோடிங்கில் நான் வந்து ஒரு 108 டாஸ்க் கிட்ட வச்சிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா ஹலோ வேர்ல்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறது தான். ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிறது எல்லா ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லயும் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இதான் நம்மளோட ஒரு முதல் ஸ்டெப். ஸோ ஐ யூஸ் டு பிகம் டெவலப்பர் பை தட் ஒன் லைன். ஸோ எப்படி அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் அன் எமோஷனல் ஸ்டோரி. பட் அதோட பேசிக் ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ என்னோட ஒரு பேரை ஒரு HTML-ல H1 டேக் ஒரு பேராகிராஃப் டேக் நான் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல என்னோட பேரு சூரிய பிரகாஷ்ங்கிற என்னோட பேரு ஒரு விஷுவலா எனக்கு ஒரு வெப்சைட்டா வந்துட்டு காமிச்சிச்சு குரோம்ல. ஸோ இட் மேக் மீ கியூரியஸ். ஏன்னா அப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து அப்போ 9th or 10th படிச்சிருப்பேன். ஸோ இட் மேக்ஸ் மீ கியூரியஸ். அண்ட் அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு நான் வந்து HTML பாதி டேக்ஸ் வந்து கத்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்றது, ஒரு லிரிக்ஸுக்கான வெப்சைட் கிரியேட் பண்றது, அண்ட் தென் ஒரு கடைக்கு வந்து வெப்சைட் 1 மந்த்லயே இதுதான் நடந்துச்சு. 1 மந்த்லயே வந்து ஒரு கடைக்கு நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்தேன். ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட். அப்போ வந்து அப்போதைக்கு எனக்கு வந்து ஸ்டாட்டிக் ஒரு டைனமிக் இத பத்தி எந்த ஐடியாவுமே இல்ல. ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்னன்னு கேட்டாலும் என்னன்னு தெரியாது. டைனமிக் வெப்சைட்ன்னு கேட்டா என்னன்னு தெரியாது. டொமைன் கேட்டா என்னன்னு தெரியாது. URLனா என்னன்னு தெரியாது. பட் ஐ டன் அ வெப்சைட் அண்ட் ஹோஸ்டட் இன் அ ஹோஸ்டிங்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது. பட் ஐ ஹோஸ்டட் இன் டிரைவ். அப்போ வந்துட்டு டிரைவ்ல வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்பயுமே பண்ணலாம். பட் முன்னாடி விட எஃபிஷியன்ட்டா இல்ல. அது நெறைய இது வந்து பிளாக் பண்ணி விட்டுருது. மலிஷியஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ டிரைவ்ல வந்து ஹோஸ்ட் பண்ணேன். அந்த லிங்க்க வந்து நான் அந்த கடைக்கு குடுத்தேன். பட் ரூ. 1 கூட வாங்கல. ஏன்னா அத வச்சுட்டு அந்த லட்சணத்துல ஒரு டொமைன் கூட இல்லாம குடுத்தா யாரும் அமௌண்ட் குடுக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு அதுல அமௌண்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு வேர்ட் அந்த சூரிய பிரகாஷ்ங்கிற ஒரு வேர்ட் பிரிண்ட் ஆகி அந்த இடத்துல வந்துச்சு. அந்த டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட்ல எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனால அந்த 1 மந்த்ல நான் ஐ யூஸ்ட் டு ஸ்டடி பைத்தன் அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் தென் CSS, HTML. ஸோ இந்த 4 லாங்குவேஜஸ் நான் வந்துட்டு 10th ஸ்டார்ட்டிங் ஆர் ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு நான் வந்து ஆ இது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு பேசிக்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் நான் 10த்லயே வந்து ஃபோக்கஸ் ஆயிட்டேன். ஐ அம் கோயிங் டூ பி என்ஜினியர். அ அதுக்கப்புறம் நான் வந்து 11த்ல நான் எடுத்த குரூப்பும் வந்து கம்ப்யூட்டர் மேத்ஸ் தான். ஸோ அண்ட் தென் காலேஜஸ்லயும் வந்து நான் இப்போ படிச்சிருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த ஒரு லைன் அந்த ஒன் லைன் சேஞ்ச் மை எல்லாமே மாறிடுச்சு. அந்த ஒன் லைன் இல்லன்னா மேபி நான் வந்து ஆர்ட்ஸ், சயன்ஸ் குரூப் எடுத்திருக்கலாம். இல்ல பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கலாம். சம்வாட் கம்ப்யூட்டர் மேக்ஸ் குரூப்பே எடுத்திருக்கலாம். பட் ஐ அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் எதையும் படிச்சிருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு லைன் தான். அது மாரி எல்லா ப்ரோகிராம் லாங்குவேஜ்லயும் நம்ம ஸ்டார்ட்டிங்ல நம்ம பேர அந்த இடத்துல பிரிண்ட் பண்றதோ, அது மாரி நம்ம பண்ணும்போது இன்னுமே வந்து கியூரியஸா இருக்கும். அண்ட் தென் இப்போ நீங்க பார்க்குற ஒரு பேரண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் அந்த HTML இருக்க பேராகிராஃப் டேக் எப்படி பிரிண்ட் பண்றது? நீங்களே வந்து டெவலப்மெண்ட் தெரியும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் அவங்கள வந்து உட்கார வச்சு சொல்லுங்க. இந்த மாரி இது மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்களோட கேமிங்க தள்ளி வச்சுட்டு, இதே வந்துட்டு ஒரு பார்ட் டைமா அவங்க ஒர்க்கா நெனச்சு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இதுல வந்து அவங்க கத்துக்கிறதுக்கு நெறையா இருக்கும். கியூரியஸா இருக்கும். இது போட்டா என்ன வரும்? இது போட்டா என்ன வரும்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம போறோம். ஸோ எல்லாரையும் கியூரியஸ் ஆக்கி ஆ போறோம். அண்ட் தென் எரர் வரும். எரர் வராமலாம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு எரர்லேருந்து நம்ம நெறைய கத்துக்க போறோம். ஸோ இதான் வந்து நம்மளோட ஒரு கான்செப்ட். ஓகே. லெட் வி மூவ் டு டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உங்க பேரு, இல்ல உங்க இந்த ஹலோ வேர்ல்ட் இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நான் இப்ப வந்துட்டு என்னோட எல்லா ப்ரோகிராமையும் நான் வந்து ஒரு டைரக்டரி ஐ மீன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஏன் நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. இப்போ நீங்க வந்து டைரக்ட்டா ஒவ்வொரு லொகேஷன்ல சேவ் பண்றீங்கன்னா, அத நீங்க ஆக்சஸ் பண்றது ஆ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க HTML, CSS இல்லன்னா ஒரு டைரக்டரி இல்லாம, ஒரு ஃபோல்டர் இல்லாம கிரியேட் பண்ணீங்கன்னா, நீங்க ஆக்சஸ் பண்றதுக்குள்ள ஒவ்வொன்னுக்கும் அந்தந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்க கால் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது மாரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து நம்மளோட ஃபோல்டர வந்துட்டு நீட்டா மெயின்டெயின் பண்ணணும். தேர்ஃபோர் நான் வந்து ஒரு டைரக்டரி வந்து டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்க போறேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ்ல வந்துட்டு நான் ஒரு
ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ யூடியூப்க்காக நான் கண்டென்ட் எடுக்கிறதுனால யூடியூப் அண்டர்ஸ்கோர் இது வந்துட்டு என்ன வச்சுக்கலாம், ஜாவா, யூடியூப் ஜாவான்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன்னா, ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, எல்லா டெவலப்மெண்ட்டையும் வந்து நான் விஎஸ் கோட்ல டெவலப் பண்ண போறேன். தேர்ஃபோர் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விஎஸ் கோடுக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து டைரக்ட்டா நம்ம இன்னொன்னுல ட்ரை பண்ணலாமா? என்னன்னா நோட்பேட்ல. ஏன் நோட்பேட் நான் சொல்றேன் அப்புட்ன்னா, நோட்பேட் இஸ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு டைரக்ட்டா விஎஸ் கோடு இல்ல வந்து இந்த ஐடி சைட் மூவ் ஆன் ஆவாங்க. பட் ஐடியில போகும்போது என்ன ஒரு டிராபேக் இருக்கு அப்புட்ன்னா, நம்ம டைப் பண்றதுக்கு முன்னாடி அவனே பாதி கோட வந்து காமிச்சு விட்டுருவான். அப்ப நீங்க இப்ப கத்துக்க போற ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்புட்ன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியது ஆ ஐடியில கண்டிப்பா எக்லிப்ஸோ இல்ல விஎஸ் கோட் எடிட்டரோ நீங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யூ நீட் டு யூஸ் நோட்பேட். இதுதான் வந்து உங்களோட லாஜிக்கல் ஸ்கில், நீங்க கோட் ரைட் பண்ற ஸ்கில், எரர் ஃபைண்ட் பண்ற ஸ்கில் எல்லாத்தையும் வந்து டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஆனா இதே வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல கம்பெனில போறீங்கன்னா நோட்பேட்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து ஐடி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆஸ் அ பிகினர் நம்ம வந்துட்டு நோட்பேட்ல கத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் நோட்பேட் ஒரு 2, 3 வீடியோக்கு மட்டும் இத யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு விஎஸ் கோட் மாறிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இதுல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் அஸ் அப்படிங்கிற பட்டன் குடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல்+S குடுத்தாலும் சேவ் அஸ் ஆயிரும். ஸோ நான் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, யூடியூப் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்துட்டு நான் ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து நான் டாஸ்க் 1ங்கிறதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் இதான். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ங்கிறத டாஸ்க் 1 டாட் ஜாவா. டாட் ஜாவாங்கிறது சம்திங் நம்ம வந்து இந்த இது தான் இதோட ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜாவா யூஸ் பண்ண போறோங்கிறதுனால டாட் ஜாவா. இதே HTML யூஸ் பண்றோம்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் HTML. அந்த ஃபைல் என்ன ஃபைலுங்கிறத நம்ம பேக்ல வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஆம், இதுதான் வந்துட்டு டாட் ஜாவாவோட அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்டர் கொடுக்கலாம். என்டர் குடுத்தோம்னா, எனக்கு task1.javaங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஜாவால நான் டைரக்ட்டா பைத்தான்ல பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் குடுத்துட்டு, உள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஹலோ வேர்ல்ட். ஓகே. இந்த மாரி குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஆக்சுவலா வந்து ஜாவா இல்ல. இது வந்து பைத்தான் எரர் வரும். தெரிஞ்சு தான் நான் போட்டிருக்கேன். ஆ இப்போ இந்த மாரி நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆ பைத்தான பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுங்கிறத அவுட்புட்ல காமிக்கும். இவ்வளோதான். பட் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கா? பட் ஜாவா இப்படி இருக்காது. ஜாவா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அத நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல, நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும் அதுக்கு. அதாவது நம்ம ஆ ஸ்பூன் ஸ்பீ அ ஸ்பூன்ல ஃபீட் பண்ற மாரி தான். ஒவ்வொரு இதையும் நம்ம சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். "தம்பி நீ வந்து இந்த கிளாஸு, உனக்குள்ள இவன் இருக்கான், இவனுக்குள்ள நீ இருக்கங்கிற" மாரி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் குடுக்க போறோம். அந்த குழந்தைய வந்துட்டு அப்பதான் வந்து கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆக வைக்க முடியும் எரர் இல்லாம. ஆ இதுதான் வந்துட்டு. இந்த பைப்ல என்னவா பண்ணுவான், எரர் இருந்துச்சுன்னா, நம்மள அழுவ வச்சுருவான். அதனால ஜஸ்ட் அ பைத்தான் வந்து ரொம்ப ஈஸி. பட் ஜாவாங்கிறது ரொம்ப ரீடபிளான ஒரு ஃபார்ம். நீங்க வந்துட்டு ஈஸியா ரீட் பண்ணலாம். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பைத்தானும் அது குறைஞ்சது ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். அதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். ஸோ ஓகே. இப்போ டாஸ்க் 1ங்கிறது நான் வந்து ஒரு பைத்தான் ஃபைல் நான் எழுதி வச்சிருக்கேன். பைத்தான் ப்ரோகிராம். ஸோ ஓகே. இங்க எங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஸோ எக்ஸிக்யூட்டுக்கு நம்ம விஎஸ் கோட் யூஸ் பண்ணோம்னா அது டெர்மினல்ஸ் இருக்கும். அந்த நீங்க வந்து சில இது ஏத்தி வச்சிருந்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஏத்தி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா அதிலேயே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதே மாரி எக்லிப்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அதிலேயே வந்துட்டு நீங்க ரன் குடுத்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் காமிக்கும். அது மாரி நெறையா இருக்கு. பட் இதுல வந்து நம்ம நோட்பேட் யூஸ் பண்றதுனால, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண போறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க ஈச் டைம் நீங்க ஒரு கன்டென்ட் எழுதிட்டீங்க, அவ்வளோதான் எழுதிட்டீங்கன்னா, கண்ட்ரோல்+S குடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா சேவ் பண்ணலன்னா வந்து நமக்கு அவுட்புட்ல இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது வரைக்கும் தான் சேவ் ஆயிருக்கும். அது வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க திருப்பி சேவ் பண்ணா தான் நீங்க அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் மாறும். ஸோ சேவ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல்+S குடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎம்டி. ஸோ ஓகே. இத க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இங்க ஒரு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம எந்த லொகேஷனுக்கு நம்ம ஃபோல்டர் இருக்கோ, அந்த ஃபோல்டர வந்து இப்ப கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணும்.
ஸோ சேஞ்ச் டிரெக்டரி அதாவது சேஞ்ச் டிரெக்டரிங்கிறத நீங்க சேஞ்ச் ஃபோல்டர் நான் வச்சுக்கோங்க. அதாவது ஃபோல்டருங்கிறது தான் நம்ம இங்க வந்து டிரெக்டரி அப்படின்னு சொல்றோம். ஸோ சேஞ்ச் டிரெக்டரி அப்படின்னு கொடுத்து நீங்க வந்து இப்போ எங்கே போகணும்? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கீங்க. டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் போங்க. டாக்குமெண்ட்ஸ் போயிட்டு அங்க நீங்க எங்க போகணும்? சேஞ்ச் டிரெக்டரி டாக்குமெண்ட்ஸ்குள்ள தான் எனக்கு என்ன இருக்கு? என்னோட யூடியூப் ஜாவாங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ அந்த ஃபோல்டருக்கு நீ போ அப்படின்னு சொல்றேன். ஜாவா அண்டர் ஸ்கோர் சாரி யூடியூப் அண்டர் ஸ்கோர் ஜாவா இந்த ஃபோல்டருக்குள்ள போ. இதை வந்து நீங்க காப்பி பாத் கொடுத்து வந்து டைரக்டா சேஞ்ச் டிரெக்டரியில போனீங்கன்னா அந்த பாத்துலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா புரியணும். ஆஸ் அ பிகினர் ஸ்டேஜுக்குன்றதுனால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்றேன். ஓகே. அண்ட் தென் என்டர் கொடுத்துறேன். இப்போ யூடியூப் அண்டர் ஸ்கோர் ஜாவாக்குள்ள வந்துருச்சு. அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் எனக்கு என்ன இருக்கு? என்னோட இந்த டாஸ்க் ஒன்னுங்கிற ஜாவா ஃபைல் இருக்கு. இப்போ அது ஜாவா சாரி டாஸ்க் டாஸ்க் ஒன்னுங்கிற ஜாவா ஃபைல் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா கம்பைலர் ஜேசி டாஸ்க் ஒன் டாட் ஜாவா. இப்போ ஒன் செகண்ட். ஓகே ஓகே ஜாவா சிங்கிறதுக்கு பதிலா ஜேசின்னு கொடுத்துறேன். ஓகே ஜாவா சி அதாவது ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்பைலர் பண்ண சொல்றோம். ஸோ ஜாவா கம்பைலர் சொல்றோம். இங்க என்ன வருது? இன்வாலிட் மெத்தட் டிக்ளரேஷன் ரிட்டர்ன் டைப் ரெக்வயர்டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுங்கிறதே எரர்னு சொல்லிடுச்சு. ஸோ ஓகே இப்போ வந்து இந்த எரர் வந்துருச்சு. ஓகே இப்போ வந்துட்டு பைத்தான்ல பிரிண்ட் யூஸ் பண்றோம். இதுல வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படிங்கறத நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஒரு நியூ லைனா இருந்துச்சுன்னா எல்லாரும் இதே வந்து நீங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ண போறீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து பிரிண்ட் எஃப்ங்கிறது கொடுக்கலாம். ஏதாவது மாடியூல்ஸ் வந்து நீங்க மாத்துறீங்க இல்ல ஏதாவது வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு டாட் டூ அந்த மாதிரி ஏதாவது மாத்துறீங்கன்னா நீங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் அதாவது பிரிண்ட் எஃப்ங்கிறது கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நியூ லைன்ல பிரிண்ட் ஆகணுங்கிறனால எல்என் கொடுக்குறேன். இல்லை நார்மலா பிரிண்ட் மட்டும் கொடுத்தா கூட போதும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் கம்பைலர் போறேன். ஐ மீன் சிஎம்டி. இப்போ மறுபடியும் கம்பைல் பண்றேன். இப்பயும் எனக்கு வந்து எரர் காமிக்குது. ஓகே இந்த எரர் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த எரர் காரணம் இன்னும் இது வந்துட்டு ஒரு கிளாஸே இல்ல. இங்க வந்து கிளாஸ் இல்ல, ஒரு இன்டர்ஃபேஸ் எதுவுமே இல்ல. ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ங்கிறதே ஒரு நார்மல் டெக்ஸ்டா தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஸோ கிளாஸ் ரைட் பண்றதுக்கு ஓகே இதை வந்து ஒரு என்க்ளோஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையுமே erase பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ மெயின் கிளாஸ்ங்கிறது என்னன்னா இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பப்ளிக் கிளாஸ் ஸோ மெயின் கிளாஸுக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா டாஸ்க் ஒன்னுங்கிற நம்ம ஃபைல் பேரே நம்ம வந்து கொடுத்துடலாம். டாஸ்க் ஒன்ங்கிறது கொடுத்துட்டு டபுள் கேர்லி பிராக்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட கோட்ஸ் எல்லாமே இதில் ரைட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்துட்டு இன்னொன்று ஒன்று ஆட் பண்ணணும், ஒரு லைன் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் போட்டு காமிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இது வந்து ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் நான் டைப் பண்றேன். ஹலோ வேர்ல்ட் ஹலோ வேர்ல்ட் ஓகே
இதுல வந்துட்டு நம்ம பைத்தான்ல வந்து நம்ம வந்து கடைசியில வந்து செமிகோலன் குடுக்கலாம், குடுக்காம இருக்கலாம். பட் ஜாவா பொறுத்தவரைக்கும் ஈச் லைன் நமக்கு வந்து எண்ட் ஆகும்போதும் நம்ம வந்து செமிகோலன் குடுத்தாகணும். ஏன்னா, இந்த லைனோட இது முடியுது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது. அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா, இஃப்க்கு அடுத்து நம்ம வந்து செமிகோலன் போட மாட்டோம். அதோட மொத்த ஸ்டேட்மெண்ட் முடியும்போது, ஐ மீன் அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஈச் லைன் முடியும்போது நம்ம வந்து செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அத நீங்க வந்து லாஜிக் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் போக போக. ஸோ இப்போ வந்து நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் மறுபடியும் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஜாவா சி. இப்போ பாருங்க எனக்கு 2 எரர் வந்திருக்கு. முன்னாடி ஒரே ஒரு எரர் தான். கிளாஸஸ் இல்லன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்னென்ன எரர் வந்திருக்கு? ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட் ஒரு எரரு. அண்ட் தென் இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் டைப். இந்த மாரி 2 எரர் வந்திருக்கு. ஸோ இந்த 2 எரரும் காரணம் இது என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கே தெர்ல. ஸோ இது வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும், பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்களா? கிளாஸ் கிரியேட் பண்ணோனே மறுபடியும் என்ன டைப் பண்ணா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். மெயின் ஃபங்ஷன் நம்ம சொல்றோம். சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் g. ஓகே. இத நம்ம கிரியேட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்க ஒரு கேர்லி பிராக்கெட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ள தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளோட ப்ரோகிராம் வந்து டைப் பண்ணணும். இங்க ஏன் நான் ஈச் டேப் ஸ்பேஸ் குடுத்தேன்னா, அது ஒரு அரேஞ்ச்மென்ட்க்காக. ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இதுல வந்து ஹலோ வேர்ல்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இங்க வந்து நான் செமிகோலன் இஸ் மேண்டேட்டரி. ஸோ செமிகோலன் குடுத்துறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் போய் நான் கம்பைல் பண்றேன். இப்போ வந்து எனக்கு எந்த எரரும் ஷோகேஸ் ஆகல. டைரக்ட்டா வந்து எனக்கு அடுத்த லைன் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதோட அவுட்புட்ட பார்க்கணும்னா, ஜஸ்ட் ஜாவா கிளாஸ் 1 டாட் ஜாவா அவ்வளோதான். ஹலோ வேர்ல்ட் என்னோட அவுட்புட் எனக்கு ஷோ ஆதான். ஸோ ஹலோ வேர்ல்ட்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஓகே ஹலோ வேர்ல்டுக்கு அடுத்து நம்ம இன்னொன்னு ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன ட்ரை பண்ண போறேன்னா, சூர்யான்னு ட்ரை பண்றேன். என்னோட ஓன் நேம் சூரியபிரகாஷ். சூரியபிரகாஷ். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல என்னோட ஒரு நேம் வந்து அவுட்புட் ஆகும். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா, கம்பைல் பண்ணிடணும். கம்பைல் பண்ணிட்டு எரர் வருதான்னு செக் பண்ணணும். எரர் வரல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஜாவா நம்மளோட ஃபைல் நேம் போட்டோம்னா, என்னோட அவுட்புட் வந்து காமிக்கும். ஜாவா சீன் போட்டு ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிடணும். அடுத்து வெறும் ஜாவா போட்டு நம்ம ஃபைல் நேம் கொடுத்தோம்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ சூரியபிரகாஷ்னு வந்துருச்சு. ஓகே. இப்ப இங்க உங்களோட பேர போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் உங்களோட கோட்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ மீன் கேர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதா தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா உங்களோட கோட வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்பனா எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே. திஸ் வீடியோல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம் மெயினா, நம்மளோட வந்து எப்படி வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது மெயின் கிளாஸ். அண்ட் தென் அதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ங்கிறது நம்மளோட ஸ்டார்டிங் ஆர்குமெண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரிங்குங்கிறது இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டபுள் குவாட்ச்குள்ள. ஸோ அது வந்து இங்க ஸ்டோர் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு லாஜிக் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, சிஸ்டம்ல இருந்து ஒரு அவுட்புட் நம்ம கொடுக்க போறோம். சிஸ்டம் வந்துட்டு அவுட்புட் ஒண்ணு குடுக்க போகுது. அதனால அவுட்டு. என்ன அவுட்புட்னா ஒரு பிரிண்ட் பண்ண போகுது. பிரிண்ட் பண்ண போகுது. என்ன பிரிண்ட் பண்ண போகுதுன்னா, எனக்கு இந்த சூரியபிரகாஷ்ங்கிறத பிரிண்ட் பண்ண போகுதுங்கிறத எவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்களா? சிஸ்டம் அவுட் குடுக்க போகுது. அது ஒரு பிரிண்ட்டு. அதுக்குள்ள என் பேர் இருக்கு. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எனக்கு அவுட்புட்ல என்ன வருது? சூரியபிரகாஷ்ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு லாங்குவேஜ் தான் ஜாவா. ஸோ இத வந்து எவ்வளோ புரிஞ்சு படிக்கிறோமோ, டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்னா போகும்போது கொஞ்சம் தலைவலியா இருக்கும் தான். பட் பண்ணிதான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ இது வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு லாங்குவேஜ். ட்ரஸ்ட் மை ப்ராசஸ் அ அண்ட் தென் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். நீங்க வந்து டெய்லி வந்துட்டு ஃப்ரீக்வென்ட்டா லேர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவாவ தொட்டு நான் 1 மந்த் கிட்ட ஆக போகுது. ஸோ 1 மந்த்ல எனக்கு வந்து ஜேசின்னு சொல்றேன். ஜாவா சிய நான் ஜேசின்னு குடுக்குறேன். ஏன்னா
மைண்ட் வந்துட்டு அடுத்தடுத்த லாங்குவேஜஸ் பார்க்கும்போது, ஓல்டர் லாங்குவேஜஸ் வந்துட்டு ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆக்சுவல் வேர்ட்ஸ் மறந்து போயிரும். அண்ட் தென் அதோட ஃபார்மேட்ஸ் மறந்து போயிரும். அத எக்ஸிக்யூட் பண்ற மெத்தட் மறந்து போயிரும். நம்ம வந்துட்டு அகைன் வி நீட் டூ டேக் 1 டே ஆர் 2 டேஸ் டு ரீகால் எவரிதிங். ஸோ வி மஸ்ட் நீட் டு பி அப்டேட்டட் அண்ட் டெய்லி வந்து ஒவ்வொரு டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு இது வச்சுக்கோங்க. அண்ட் தென் யூஸ் GitHub, LinkedIn டு போஸ்ட் எவ்ரி யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு கோட் பண்றீங்களா? ஒரு அவுட்புட் வருதா? ஜஸ்ட் போஸ்ட் இட் இன் யுவர் LinkedIn and then link your GitHub with your programming ID and then store everything in your Git. The அந்த கிட்ட பார்க்கும்போதே அந்த ரெக்ரூட்டர்ஸ் ஆர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட கொலீக்ஸ் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு அது தெரியும். நீங்க எவ்வளோ ஆக்டிவா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடலாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அது வேற மேட்ரு. ஸோ உங்களோட கிட்டப்ப நீங்க என்னோட கிட்டப் மாரி வச்சுக்காதீங்க. உங்களோட கிட்டப்ல வந்து டெய்லி வந்துட்டு லாகின் பண்ணுங்க. டெய்லி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆ அதுல வந்துட்டு ஒரு ட்ராக்கிங் இருக்கும். நீங்க வந்துட்டு எத்தன நாளைக்கு வந்துட்டு வந்திருக்கீங்க, எத்தன நாள் ஆக்டிவா இருந்திருக்கீங்க, எவ்வளோ நேரம் இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து ட்ராக்கபிள். ஸோ அத வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. அத மெயின்டெயின் பண்ணும்போது நீங்க டெய்லி லாகின் பண்ணியிருக்கீங்க, டெய்லி ஏதோ ஒரு இத அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ ஆ ரெக்ரூட்டர்ஸ் வந்து எல்லாருமே Git யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அத பார்ப்பாங்க. ஸோ இத வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. LinkedInல டெய்லி போஸ்ட் நீங்க பண்ற ஒவ்வொரு ப்ரோகிராம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க. இது எதுவுமே நான் பண்ணல. அதனால தான் நான் இப்ப முழிச்சுட்டு இருக்க மாரி இருக்கு. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆ டெய்லி வந்து அப்டேட்டடா வந்து வந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ இது வந்து பூமர் மாரி தான் இருக்கும் பேசுறது. பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த ஹலோ வேர்ல்டுக்கு மட்டுமே ஐ மே டேக் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் டைம். பட் நான் ரொம்ப நேரம் பேசியிருக்கேன்னு மட்டும் தெரியும். இந்த ஒரு ஹலோ வேர்ல்டு. ஆனா ஹலோ வேர்ல்டு ப்ரோகிராம் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 21 மினிட்ஸ் இந்த ஹலோ வேர்ல்டுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்டின்னா, இந்த ஹலோ வேர்ல்ட்ல இருந்து தான் என்னோட ஜர்னி எனக்கு ஆரம்பிச்சுச்சு. இந்த ஜர்னி தான் எனக்கு வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால எனக்கு இது மேல ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒரு ப்ரோகிராம் லாங்குவேஜ் ஆரம்பிக்கும்போது இந்த ஹலோ வேர்ல்ட் ஆர் மை நேம் இந்த மாரி பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு கியூரியாசிட்டி வந்துச்சு. ஸோ இட் மே மேக் சம்ஒன்ஸ் டூ மேக் கியூரியஸ். ஆ அவங்க வந்துட்டு என்ன மாரி அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்டின்னா, எனக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அதுக்காக தான் இது வந்து ரொம்ப நேரமா இழுத்துருக்கேன். ஸோ மத்த வீடியோஸ் இந்த மாரி அருவையா இருக்காது. அதுக்கு நான் வந்து கேரண்டீட். ஆ அது மாரி எனக்கு வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்குலாம் அவ்வளவா டைம் இல்ல. ஸோ அதனால இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் என்ன பேசுறேன், அது இப்போ நான் அந்த ஜேசி, அந்த ஜாவா டாட் சி அது அந்த ஜாவா சி இருக்குல்ல, அது கூட நான் கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா, அது வந்து எரர்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் நம்மள வந்து இன்னுமே வந்து டெவலப் தான் பண்ணும். அத நான் வந்து மறக்க மாட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் அ வீடியோ. நீங்க கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆம். இந்த சேனல் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா இருக்கு. இந்த 5 இயர்ஸ்ல நான் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, 141 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நியர்பை 1K லைக்ஸ் ஐ திங்க். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. சாரி 2K வியூஸ் 2.5K வியூஸ் வந்திருக்கு. எல்லா வீடியோஸும் சேர்த்து. லைக்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 50 பிளஸ் லைக்ஸ் ஆர் 60 லைக்ஸ் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதான் நான் வந்து 5 இயர்ஸா ஏர்ன் பண்ணது. ஸோ இதுல நான் வந்துட்டு அ இன்னுமே ஒரு அப்கமிங் டேஸ்ல வந்து நான் இத டெவலப் பண்ணணும். என்னோட ஒரு அ கோடிங் கம்யூனிட்டி வந்து நான் டெவலப் பண்ணணும்னு எக்ஸைட்மெண்ட்ல தான் வந்து இந்த யூடியூப் சேனல் மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ரொம்ப வந்து எமோஷனலா போக வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த டாஸ்க் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு நீங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இன்னும் நெறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்பயே சொல்லிடுறேன். அடுத்து வந்து இன்புட் வாங்குறது, அடுத்து வந்துட்டு வேரியபிள்லாம் டேட்டா டைப், சிம்பிள் கால்குலேட்டர்ஸ் அது மாரி சின்ன சின்னதா வந்து நம்ம போலாம். ஆம் ஓகே. பை பை.